வெல்கம் பேக் டு ப்ரோ கேமிங் ஜோன் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஓஜா ரே ஓஜா ஓ ஓ ஓஜா ஓஜா ரே ஓஜா அப்படின்னு ஒரு எமோட்டை போட்டுக்கலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஐடி கலெக்ஷன் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக், ஒரு ஷேர் எல்லாம் பண்ணி விட்டு வீடியோ பாருங்க. M4A1ல என்ன கன் ஸ்கின் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இத்து போன கன் ஸ்கின் தான் இருக்கு. ரெண்டு லெஜெண்டரி கன் ஸ்கின் மட்டும் தான் 2 3 வச்சிருக்கேன். மற்றபடி M4A1ல எல்லாம் இத்து போன கன் ஸ்கின் எல்லாம் தீம் கன் ஸ்கின் தான். மொத்தம் M4A1ல எத்தனை கன் ஸ்கின் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 14 கன் ஸ்கின் இருக்கு. ஏகேலயும் இது கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த விண்டர்லேண்டு ரேட் ஆஃப் ஃபயர் இருக்காது. பட் மற்றபடி டபுள் டேமேஜ்னால நல்லா இருக்கும். ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இதுல மொத்தம் பார்த்தோம் வந்து ஒரு 12 கன் ஸ்கின் வச்சிருக்கோம். ஸ்கேர்ல ஓரளவுக்கு நல்லா வச்சிருப்பேன். இது லெவல் 3 வரைக்கும் வச்சிருக்கேன் எவோ கன் ஸ்கின். இது நல்லா தான் இருக்கும். 3 சிப் போட்டீங்கன்னா பயங்கரமா அடிச்சு நொறுக்கி விட்டுரும் எனிமிய. இதுல வந்து ஒரு 9 கன் ஸ்கின் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் குரோஸோ இதுல வந்து டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் குரோஸோ வச்சிருக்கோம். எனக்கும் ரேட் ஆஃப் ஃபயருக்கும் ஒரு க்ரஷ் இருக்கு. அதனால வந்து ரேட் ஆஃப் ஃபயர் கன் ஸ்கின் தான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அதனால ரேட் ஆஃப் ஃபயர். ஏன்னா எப்படி இருந்தாலும் எனிமே டபுள் டேமேஜா இருந்தாலும் ஒரு 2 டேமேஜா அது அதிகமா குடுக்க போகுது. மத்தபடி ரேட் ஆஃப் ஃபயர் இருந்தா ஹெட்ஷாட் ஈஸியா அடிக்கலாம். அதனால தான் ரேட் ஆஃப் ஃபயர் கீப் பண்ணி வச்சிருக்கோம். ஃபேமஸ பொறுத்தவரைக்கும் ஒரு 11 கன் ஸ்கின் இருக்கு. ஃபேமஸ் எடுத்து யூஸ் பண்றதே கிடையாது. அதனால வந்து ஒரு எதுக்கு அப்படின்ற மாரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸாமேட் இது ஒண்ணே போதும் எக்ஸாமேட்ல. தலைய கழட்டி கையில குடுத்துரும் எனிமிக்கு. அந்த மாரி. அதுக்கப்புறம் A94லயும் ஒரு சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் A94 ஒண்ணு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு 6 ஸ்கின் இருக்கு. அதுக்கப்புறம் பிளாஸ்மால வந்து இது வந்து ஒரு டேஸ்க்கு தான் இருக்கு போல. மத்த 2ம் பெர்மனன்ட். ஆனா பவர் கிடையாது. இது வந்து ஆகுக்கும் ஒரு சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் ஆக் ஸ்கின் தான் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அது பேர் என்னது? பேராஃபில். இதுக்கும் ஒரு சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் கன் ஸ்கின் தான் வச்சிருக்கேன். அந்த அளவுக்கு டாப் அப் பண்ண மாட்டேன். அதனால தான் கன் ஸ்கின் எல்லாம் இப்படி இருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா, கிங்ஃபிஷர்ல 2டே 2 தான் இருக்கு. 2மே இத்து போனது தான். G36 எடுத்து யூஸ் பண்றதே கிடையாது. அதனால இதுக்கு என்ன கன் ஸ்கின்னால என்ன? அதுக்கப்புறம் லெஜெண்ட்ஸ் ஆடுற கன்னு, ஒன் டேப் கன்னு, M14ல அது மாரி குச்சி கன் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ஓல்டு பிளேயர்ஸ் எல்லாம் அப்படிதான் சொல்லுவோம். இதுலயும் ஓரளவுக்கு கன் ஸ்கின் இருக்கும். எஸ்கேஎஸ்ல வந்து டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டபுள் டேமேஜ் தூக்கி வச்சிருக்கேன். ஏன்னா எஸ்கேஎஸ்ல வந்து டேமேஜ் கம்மியா தான் விழும். 50 அப்படிதான் விழும். அதனால நான் வந்து தூக்கி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் எஸ்விடிலயும் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் உட்பேக்கர்ல 2, 3 இது இருக்கும். அது பேர் என்னது? லெஜெண்டரி இருக்கும். அதுக்கப்புறம் பன்னீஸ்வர கன்லயும் ஒரே ஒரு நல்ல கன் ஸ்கின் இருக்கும். அதுக்கப்புறம் பெரியம்மா. அதாவது வந்து 100 புல்லட் கன் நாங்க சொல்லுவோம். இது கொஞ்சம் நல்லாருக்கும். கிட்டு கிட்டு கிட்டுன்னு அடிக்கும். M60 இது ஒண்ணு போதும். 3 சிப் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ரெட் கலர் நொறுக்கி விட்டுரும் எனிமிய. அவ்வளோதான் எனிமி காலி தான் அவன். இன்னும் எத்தன குளோவால் போட்டாலும் குளோவால் எல்லாம் காலி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது எடுத்து யூஸ் பண்றதே கிடையாது. இது என்ன கன்னே தெர்ல. அதுக்கப்புறம் வந்து அதாவது SMG. இதுல வந்து இதோட நல்ல கன் ஸ்கின்னும் ஒண்ணு இருக்கு. ஆனா அத எடுத்து நான் விளையாட மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதுல அக்யூரசியே கிடைக்க மாட்டேங்குது. அக்யூரசி மைனஸ் இதுல தான். அதனால எனக்கு டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் ரேஞ்ச் மைனஸா இருந்தாலும் நான் ரேட் ஆஃப் ஃபயர் வச்சிருக்கேன்ப்பா. அதனால அடிச்சுக்கிறேன். ஹெட்ஷாட்டே விழ மாட்டேங்குது அதுல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, MP5 இது நல்லாருக்கும். அந்த கோல்டு கலரு. அத விட்டா அந்த குரோனா கொஞ்சம் நல்லாருக்கும். பெருசா எதுவும் கன் ஸ்கின்லாம் இருக்காது. அதான் ஓரளவுக்கு காட்டுறேன். VSS வந்து கன் ஸ்கின் இல்ல. அதுக்கப்புறம் MP40 டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் MP40 தான் அது இது கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த கோல்டு கலர் நல்லா இருக்கு. அந்த பவர் தூக்கி இதுல போட்டு வச்சுட்டேன். இது ஹெட்ஷாட் நல்லா விழும். மத்தபடி டேமேஜ் கொஞ்சம் கம்மியா தான் குடுக்கும். இது வந்து எவோ கன் ஸ்கின் P90ல லெவல் 2 வரைக்கும் போட்டு வச்சிருக்கிறேன். காசு இல்லப்பா அதுக்கு மேல போட அவ்வளோதான். தாம்சன்ல வந்து இது ஒண்ணு நல்லாருக்கும். மத்தபடி எல்லாம் பவர் அந்த அளவுக்கு பெருசா இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெக்டர் வந்து ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சு தெரியுமா? இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? அந்த மாரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் மேக் 10 அதுவும் எடுத்து யூஸ் பண்றது. பைசன் நல்லாருக்கும். சூப்பரா இருக்கும். இத விட்டா M10, 14 அது வந்து லெவல் 5 வரைக்கும் போட்டு வச்சிருக்கோம். நல்லாருக்கும்பா. டபுள் ரேட் ஆஃப் என்னால ரீலோட மட்டும் ஒரு 1 மணி நேரம் ஆகும். மத்தபடி எல்லாமே நல்லாருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்பாஷு அத எடுத்து அந்த அளவுக்கு ஆடுறது கிடையாது. டபுள் பேரல் நம்மகிட்ட கன் ஸ்கின் கிடையாது. மேகுக்கும் ஓரளவுக்கு கன் ஸ்கின் கிடையாது. அது வந்து இது பேர் என்னது? சார்ஜ் பஸ்டரா? இதுக்கும் ஓரளவுக்கு கன் ஸ்கின் கிடையாது. இத எடுத்து யூஸ் பண்ண மாட்டேன். ட்ரோகனுக்கு இது ஒரு லெஜெண்டரி கன் ஸ்கின் இருக்கு. அத விட்டா M590 அதுக்கும் ஒரு கன் ஸ்கின் இருக்கு. அதுக்கப்புறம் AWM அதெல்லாம் ஸ்னைப்பரா அப்பப்போ எடுத்து மட்டும் யூஸ் பண்ணிப்பேன். கொஞ்சம் கொஞ்சம் ஒரு இதுல ஓரளவுக்கு நல்ல கன் ஸ்கின் தான் வச்சிருப்பேன். டேமேஜ், ரேட் ஆஃப் ஃபயர்ன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் M8-2B இது நல்லாருக்கும். ஒரு குளோவால் உடச்சிட்டு உள்ள போகும். இத எடுத்து யூஸ் பண்ணது கிடையாது. 3மே யூஸ் பண்ணது கிடையாது. அத விட்டா பிஸ்டல் தான் பெருசா எதுவும் இருக்காது. அப்படியே தள்ளி விட்டு பார்க்குறேன். உங்களுக்கு எது எதுன்னு தோணுதோ பார்த்துக்கோங்க. அத விட்டா என்ன இருக்குன்னா, இது பேன் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வச்சிருப்பேன். 21 பேன் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த பேன் கொஞ்சம் நல்லாருக்கும். பேன்லாம் பார்த்து ஒண்ணும் பெருசா பண்ண போறது கிடையாது தான். என்ன பண்றது? இதான் கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்கேன். அத விட்டா ஒரே ஒரு ஃபிஸ்ட் மட்டும் வச்சிருக்கேன்.
அதான் திருப்பி ஃபிஸ்ட்டுக்கு போயிட்டு, திருப்பி பேனுக்கு போயிட்டு, "தம்பி ஃபிஸ்ட்டுக்கு போப்பா." "என்னப்பா நீ எடிட்டரே தம்பி?" போயிட்டான்பா. நான் தான் எடிட்டரு. என்ன மாரியே சோம்பேறியா இருக்கேன். சரி விடுங்க. இத அது கிரானைட் வந்து எது எதுதான் எனக்கு பிடிக்குமோ அத மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் இல்ல. அதனால தான் இத மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன். அத விட்டா குளோவால் கொஞ்சம் நல்லா வச்சிருப்பேன். மொத்தம் வந்து ஒரு 17 குளோவால் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஆமா 17 குளோவால் இருக்கு. இந்த பச்சை கலர் குளோவால் நல்லாருக்கும்பா. ஃபெய்த்ன்னு போட்டு. அத விட்டா அந்த டிராகனு, அதுக்கப்புறம் அந்த பிளாக் குளோவால பார்த்தாவே தெரியும் நான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்ன்னு சொல்ட்டு. ஓல்டு பிளேயர்ன்னு சொல்ட்டு ஒரு 70வது லெவல் ஐடி. ஓகேவா? ஆ அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது ஓரளவுக்கு நல்லா வச்சிருப்பேன். இந்த கன்ஸ்கி இதுங்க யாருக்கு ஞாபகம் இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 71வது லெவலு. ஓரளவுக்கு எல்லாமே லைக்கும் ஒரு 14,000 லைக் கிட்ட வச்சிருக்கேன். அப்புறம் இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இந்த ஐடி மொத்தம் எவ்வளோக்கு போகும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. பாய் கைஸ். பாய்.